அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விஜய்க்கு வந்து தக்க பதிலடி கொடுத்து முகத்திரையை வந்து கிழிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். நம்ம ராமச்சந்திரனும் வீரா மாறன் எல்லாரும் சேர்ந்து மொத்த குடும்பமும் விரட்டி அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து இந்த பக்கம் விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மாறன் சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. என்ன என் பேரை சொல்லி வந்து நீ கூப்பிட்டியா, அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக ஆசையாக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே, இல்லை மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும், இன்னியோட வந்து உனக்கு வந்து ஆட்டத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா மாறன், என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எப்பா இப்போ கூட வந்து நீ வந்து நடிக்கிற பற்றியா, நல்ல விஷயந்தான், ஆனால் என்ன ஒன்று இனிமே வந்து எடுபடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. எதுக்கு மச்சான் இப்படி வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிறப்ப, அவசரப்படாத, நீ இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்க எல்லா விஷயத்தையும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து சொன்னால் சரியாக வராது இல்லை, மொத்தமாக ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையும் வந்து எல்லோரும் சொந்தக்காரங்களையும் வர வச்சு உனக்கு வந்து விழா நடத்துறதுக்கு இதுக்காக தான் காத்திருந்தோம், வா விஜி அப்படின்னு சொன்னாலும் வேணாம் மச்சான் அப்படின்னு, நீ வேணான்னு சொன்னாலும் என்னால் விட முடியாது, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அழைச்சிட்டு வந்தோடனே ராமச்சந்திரன் முன்னாடி வந்து டக்குன்னு விஜயை வந்து இப்படி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டோடனே சேரில் வந்து உட்காடுறாங்க தடுமாறி. உடனே ராமச்சந்திரன் கண்ணா பின்னான்னு மாறனை பார்த்து சத்தம் போடுறாங்க, என்ன அவசரப்படாதீங்கப்பா, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதில்ல, அது எந்த விதத்துக்கும் அவள் வந்து பொருத்தமானவ கிடையாது, அவள் பொய் சொல்லி உங்கள் எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, அதுக்கு என்கிட்ட வந்து இந்த பேப்பரில் வந்து ஆதாரம் இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறப்ப, இந்த முதல்ல நீங்கள் இதை பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. மாமா நான் இத்தனை நாள் வந்து உங்ககிட்ட வந்து அவகாசம் கேட்டிருந்தேன்ல, அந்த அவகாசம் இனிமேல் தேவைப்படாது, இவ யாருங்கிற விஷயம் எல்லாமே என்னங்கிறது எல்லாமே இந்த பேப்பரில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் என்னம்மா இதெல்லாம், அப்போ இவ்வளோ நாள் வந்து எல்லாரும் சொன்னது வந்து உண்மைதானா, நீ வந்து என்கிட்ட இப்போ பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் உன்னை நான் அன்றைக்கே வந்து விரட்டி அடித்தேன், ஆனால் அந்த சூழ்நிலையை வந்து நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப, மாமா நான் போய் அப்படிலாம் வந்து செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுதுகிட்டே, மாமா இவங்க எல்லாரும் பொய் சொல்லி வந்து உங்களை எல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்க மாமா, நம்ம குடும்பத்தோட வந்து சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவர் வந்து உறுதிப்படுத்தினார்ல, உங்களுக்கு வந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்காரங்களை தான் தெரியும் இல்லை மருத்துவரை, அவர் 20 வருஷம் பழக்கம், அப்படி இருக்கப்ப அவர் எப்படி பொய் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே, ஆமாம் அதுவும் ஒரு முக்கிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மாறன் கிட்ட வந்து, இவங்க எல்லாம் பொய் சொல்லி கூட வந்து யார்கிட்டையாவது காசு கொடுத்து இது மாதிரி வந்து பேப்பரில் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கலாம், இதுக்காக வந்து எல்லோரும் முன்னாடி என் பொண்ணை வந்து அவமானப்படுத்துறியான்னு விஜயோட அம்மா அபிராமி அவங்க பங்குக்கு பேச ஆரம்பித்தோன்னே, தெரியும் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க, மேற்கொண்டு ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து சொல்கிறாங்க. இதுக்கே நீ இப்படி சொன்னால் எப்படி, உனக்காக வந்து ஸ்பெஷலாக இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவரை கூப்பிடுவோமா அப்படின்னு சொன்னோன்னே, யாரை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் விஜய்க்காக பொய் சொன்னார்ல 20 வருஷம் பழக்க ராமச்சந்திரனுக்கு ஃப்ரெண்டு, அவரை வந்து வர சொல்கிறாங்க. வாங்க ஐயா மருத்துவர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கூப்பிட்டோன்னா அவர் வந்து தலையில் வந்து இந்த பக்கம் வந்து கை வச்சுக்கிட்டே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, ராமச்சந்திரன் சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லா விஷயத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் என்னை வந்து மிரட்டி வந்து பொய் சொல்ல வச்சுட்டா, நான் எவ்வளவோ வந்து தடுத்து பார்க்கலாம், என்ன இருந்தாலும் எனக்கு வீராவும் சரி அவள் தான் வந்து எனக்கு உதவி செஞ்சு இந்த அளவுக்கு இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே வந்து இந்த மாறனும் உங்கள் பையன் உங்கள் மருமக வீராவும் தான், 2 பேரும் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பக்குவமாக வந்து புரிய வச்சது மட்டும் இல்லாமல் என்னை வந்து விஜய்கிட்டேருந்து வந்து காப்பாற்றிருக்காங்க. விஜயோட ஆளுங்க என்னை வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்ட்டு நான் வந்து அந்த சமயத்தில் ஆளுங்களை வச்சு என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கவ அவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவ கிடையாது, அவன் உங்கள் குடும்பத்தை வந்து தேவையில்லாமல் பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே, மாமா இது அவ்வளவும் வந்து பொய் மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு வந்து இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை இப்போ வந்து மாறனும் வீராவும் சேர்ந்து அவரை தனியாக மிரட்டிட்டு போய் என்னை வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பினா மட்டும்தான் கார்த்திகாவில் வந்து பிருந்தா கூட சேர்ந்து வாழ முடியுங்கிறதுக்காக அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து நியாயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி வந்து, நிறுத்திரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன், நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, இவங்க அத்தனை பேர் சொல்கிறது வந்து நீ இப்போயும் என் அண்ணனை வந்து குழப்ப பார்க்குறியா, அண்ணன் இவங்க மாறன் சொன்னதை நான் கூட கொஞ்சம் நம்பாமல் இருந்தேன், ஆனால் இவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ண ஆரம்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பிருந்தாக்காவை வந்து பழிவாங்கிறதுக்காக ஒரு விஷயம் டேங்க்கில் வந்து பண்ணாங்கல்ல, அது இல்லை ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து கார்த்தியை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து
ஒவ்வொன்றா புட்டு புட்டு வள்ளியம்மாவே வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து இது எல்லாத்த விட உங்கள் அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ வந்து பார்த்தியா, அன்றைக்கி உன்னை விரட்டி அடித்தும் நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக என்ன விஷயங்கள் நீ செஞ்சு ஏமாத்தினையோ அந்த அத்தனை விஷயங்களும் வந்து இப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, எல்லோரும் முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை என் மேலே வந்து சொல்கிறாங்க, அதுக்கு யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, எப்படிம்மா கேட்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து இந்த பக்கம் பலாருன்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் விஜயும் சரி அவங்க அம்மாவையும் சரி அடிச்சுட்டு, உங்களை இத்தனை நாள் நான் வந்து வீட்டில் வச்சு சொந்தக்காரங்கன்னு நினச்சி உனக்காக வந்து நான் வீராலேருந்து இருக்கிற அத்தனை பேரையும் வந்து எதிர்த்து நின்று உனக்கு பக்கபலமாக நின்னல, அதெல்லாம் உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து புரியலைல்ல. இவ்வளோ விஷயங்களும் செஞ்சதுக்கப்புறம் ராமச்சந்திரன் கிட்ட வந்து அழுது நாடகம் ஆடுறாங்க காலில் விழுந்துட்டு. ஆனால் என்ன நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னுமா இவ்வளோ வந்து நம்பிக்கிட்டு இருக்க, உன் பசங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். அவர் செஞ்ச தப்பை வந்து உணர்ந்துட்டு அவரும் வந்து சொல்லிடுறாப்புல, உன்னோட ஃப்ரெண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க 2 பேரை வந்து வச்சுக்கிறதும் ஒன்று தான், நம்ம வீட்டில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து இந்த பக்கம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு அவரே வந்து வெளியில் வந்து துரத்தி விட்டுறாங்கன்னே சொல்லிடலாம். இதுக்கப்புறமாவது வாழ்க்கையில் வந்து உருப்படணும்னா வந்து நேர்மையாக இருக்க பழகிக்க, என்றைக்குமே வந்து நல்லது தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து கீழே மாறன் 2 பேரும் வந்து கரெக்டாக வந்து விஜய்க்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அடுத்தது புத்திசாலித்தனமாக ஏதாவது யோசி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க.